ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சமையல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வறுத்தரைச்ச ரசம்னு பேர். ராவ்ஜி ஆத்திரை எல்லாத்தையும் பண்ணுவா, மாத்வா ராவ்ஜிலாம் பண்ணுவா. வறுத்தரைச்ச ரசம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது பெரிய ஸ்பூன், அதனால் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் தனியா போட்டுக்கலாம். கொத்தமல்லி விதை, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இல்லாத கொஞ்சமாக துவரம் பருப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வறுத்துன்னுட்டு அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஜீரகம் இப்போ இதில் போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி மருந்து வாசனை மாதிரி அடிக்கும். ஒரு 2 நிமிஷம் இது வறுபட்டோன்னே போட்டுக்கலாம். ஏற்கனவே புளித்தண்ணியில் தக்காளி போட்டு பெருங்காயம் உப்பு போட்டு நான் கொதிக்க வச்சுன்னு இருக்கேன். ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் உங்களுக்கு போட்டு ஜீரகம் போட்டுக்கிறேன். இந்த ஜீரகத்தை நீங்கள் ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் வந்துடும். போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் உடனே இது பண்ணிடணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இது நம்ம பவுடராகவும் போட்டுக்கலாம், தண்ணி விட்டு அரைச்சும் விட்டுக்கலாம் பருப்போட. நான் இதை எனக்கு தண்ணி விட்டு தான் அரைச்சி தான் பருப்போடு கலந்து விட போகிறேன். இதான் வறுபட்டுக்கிட்டு இது எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேயே மாங்காய் சாதம் பண்ணலாம். இன்றைக்கி மாங்காய் சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன். நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். இதுக்கு முந்திரி போட வேணாம், நிலக்கடலை போட்டால் நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்கட்டும். ஏன்னா நிலக்கடலை வறுபட கொஞ்சம் லேட்டாகும். அதனால் முதல்ல அது போட்டுட்டு இப்போ அந்த கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன். பச்சை மிளகா 3 நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கிறேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கேன் ஒரு ஆறுக்கு.
பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவும் போட வேண்டாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மாங்காய் எடுத்து சீவி வச்சுருக்கேன். இந்த ஒரு மாங்காய் எடுத்து இந்த அளவுக்கு மாங்காய் எடுத்து தோல் சீவி கேரட் துருவி வச்சுட்டுருக்கேன். மாங்காய் போட்டுடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உப்பு போடலாம். இதுக்கு நான் டேபிள் சால்ட்டு தான் போடுறேன் உப்பு. ஏன்னா இது வந்து கலந்த சாதம், கல் உப்பு போட்டோம்னா நமக்கு வாயில் அகப்படும். அதனால் நம்ம டேபிள் சால்ட்டு சாத்துக்கு தேவையான சேர்த்து போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையாக இருந்தால் போட்டு கலந்துக்கலாம். ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாத போயிடும். இது நமக்கு தேவையாக இருக்கும்போது நம்ம போட்டு கலந்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். இதோ பாருங்கள், வறுத்து அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த பருப்போடையே போட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சி ஊற்றிடலாம். நம்ம வழக்கம் போல் ரசம் மாதிரி தான் நுரைச்சி வந்தால் போதும், கொதிக்கலாம் கூடாது. முதல்லையே புளி தண்ணி, அதில் உப்பு பெருங்காயம் போட்டு தக்காளி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரசம். சாம்பாரெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இந்த ரசம் ஒரே ஒரு காய், ஏதாவது ஒரு வெண்டைக்காய், கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். பொடி போட்ட கத்திரிக்காய் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த காய் ரசஞ்சாதம் தொட்டுண்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம். தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப மாதுவா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ராகுஜி ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவள் இது மட்டும்தான் பண்ணுவாள். இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்றதுக்கே நிறையா பேர் கூட்டம் வருவாள் ஃபங்க்ஷனில். அவாத்து ரசஞ்சா அவன் சாப்பிட்ணுன்னு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், தண்ணியாக இருக்காது. உங்களுக்கு நம்ம சாதா ரசம் பருப்பு ரசம் மாதிரி தெளிவெல்லாம் கொடுக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதை பாருங்க, கெட்டியாக தான் தெரியும். ஏன்னா பருப்பும் போடுறோம், நம்ம துவரம் பருப்பு, தனியா, கொத்தமல்லி விரை, வரமிளகாய், மிளகு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம். நமக்கு இது எவ்வளோ வேணும் விளாவிக்கலாம் ரசத்தை. வழக்கம்போல் ரசம் மாதிரி தான் நுரைச்சி வந்தால் போதும். நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. முதல்லையே புளித்தண்ணி கொதிக்க வச்சிடறோம், அவ்வளோதான். வழக்கம் போல் நெய் தாளிச்சு கொட்டிக்கலாம். கொத்தமல்லி தூவிடுறேன்.
ரசம் தாளிச்சு கொண்டு நெய் விட்டுக்கிறேன். மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன். நீங்கள் அப்படி நுரைச்சி வர பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான் கடா பெருங்காயம் போடுவேன் ரசத்துக்கு. இதை போடுறேன், ரொம்ப நல்லா இருக்கும். நாகை நல்லூர் ரசம்லாம் அதே மாதிரி இருக்கும். நாகை நல்லூர் ரசம் மாதிரியே இருக்கும். இந்த பெருங்காயம் போட்டுட்டேன். இதை போட்டாங்கன்னு வைங்க, ரசத்துக்கு இதை போடலைன்னா சாப்பிட மாட்டாங்க. ரசம் அவ்வளோ நல்லா இருக்கும். கடுகு வெடிக்கட்டும். நெய்யிலேயே கருவேப்பிலை பொரிச்சு போடுவேன். இப்போ பாருங்கள், நெய்யிலேயே பொரிச்சு போடலாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலாம் எடுத்து எறியவே மாட்டா. வெங்காயத்து மேலேயே விடுவோம் நெய். பாருங்கள், ஏற்கனவே சாதம் வடித்து எடுத்துட்டு இருக்கேன். போட்டுருவோம் சாத்தை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எலுமிச்சம்பழ சாதம் பண்ணால் எலுமிச்சம்பழ சாதம் நம்ம அதே மாதிரி தான். ஆனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ சாறு விடுவோம். இல்லாட்டி கசந்து போய்டும். சூட்டோடு எலுமிச்சம்பழ சாறு விட்டால் கசந்து போய்டும். எலுமிச்சம்பழ சாதம் நார்த்தங்காய் சாதம் சூட்டோடு விட்டோம்னா கசந்து போய்டும். இது அப்படியே நம்ம சாத்து மாங்காய் சாத்துலேயே போட்டு பரட்டி கலந்துக்க வேண்டியதுதான். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு நான் மோட்டிவேஷனாக நம்ம நல்லா பிடிச்சிருக்கு சார் நம்ம போடுறது அப்படின்னு கூட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்கு தான் லைக் பண்ண சொல்கிறோம். லைக் பண்ணுங்க. பாருங்க மாங்காய் சாதம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.